கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல வந்து ஒரு சீன் வரும். அதாவது டெல்லி கணேஷ் சார் இருக்காருல்ல, அவர் வந்து விமல் சாரை பார்த்துட்டு, "இது வந்து நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். அந்த காசை குடுத்துட்டு வெளிய போடா மகனே" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை வரும். அப்ப வந்து அப்படி வரும்போது விமல் வெளிய போவாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லுவாரு டெல்லி கணேஷ் அப்படின்னா, "இது வரைக்கும் நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன வயசுல இருந்து நீ பிறந்ததுலருந்து இந்த வளர்ந்த வரைக்கும் இது வரைக்கும் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன். இந்த காசை குடுத்துட்டு வெளிய போடா மகனே" அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த மாரி தான் இப்ப நடந்திருக்குது விஜயோட வேட்புமனு தாக்கல்ல. அவர் இப்ப இன்னைக்கு வந்து இப்ப தேர்தல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா வந்து குளத்தூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. இந்த பக்கம் விஜய் சார் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. சரி வேட்புமனு தாக்கல் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து ஓகே நம்ம வந்து மக்களை பார்ப்போம், பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண நேரம் என்னமோ நல்ல நேரம் தான். பட் ஆனா மக்கள் வந்து அவர் பாக்குறதுக்கு ஆர்வமா எப்படியுமே விஜய் சாரை பார்த்து ஆர்வமா இருப்பாங்க. அது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவர் எதிர்பார்த்தவரை அதிகமாக கூட்டம் வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் என்னதான் சொல்லி இப்ப போலீஸ் கட்டுப்பாடு என்னதான் போட்டாலுமே அது எப்பவுமே அவர் வர வேண்டிய அந்த கூட்டம் வந்து வந்துருச்சு. இவரும் மக்களை பார்த்து தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. அப்ப இப்ப பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எப்பயும் போல திமுக வந்து சரியில்லை, திமுக வந்து ஒரு தீய சக்தி, அவங்களுக்கு வந்து இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், வயசான பெரியவங்களுக்கு வந்து யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது இடையில பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணல, அதுல வந்து அவரோட சொத்து மதிப்பு வந்து மென்ஷன் பண்ணிருந்தாரு. எனக்கு வந்து இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு வந்து இவர் இத்தனை பேர் கடை வாங்கியிருக்கேன், இது மேல வந்து இத்தனை கேஸ் இருக்கு அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு மினிமம் ஒரு குறிப்பிட்ட சொத்து இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா மினிமம் அப்படி பார்க்கும்போது அவரோட வேட்புமனு என்ன மென்ஷன் பண்ணிருக்கா அப்படின்னா, என்கிட்ட வந்து 520 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, அதுல வந்து 404 கோடி வந்து அசின் சொத்தாகவும் 115 கோடி வந்து அசையா சொத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இது வந்து ஒரு சினிமா நட்சத்திரம், அது உச்ச நட்சத்திரமா இருக்காரு, அவருடைய எவ்வளவு சொத்து இருக்குது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வெளியே வரும்போது, சரி நான் வந்து இத்தனை பேர் கடன் கொடுத்துருன்ற மாதிரி சொன்னார். புஷியானது 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு, இன்னும் சிலர் வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, தேர்தல் பிரச்சாரத்துக்காக புஷியானது வாங்குறது என்ன சாதாரண விஷயம் இல்லையா? சரி ஓகே அப்படின்னு கடந்து விட்டுருவான். இதை தாண்டி வரும்போது அதாவது வந்து என்கிட்ட இத்தனை கார் இருக்கு, அதுக்கு இத்தனை கோடியில வந்து என்கிட்ட சொத்து இருக்கு, கார் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வரும்போது சிக்கலாச்சு. ஏதாவது இப்ப குடும்பத்துல இருக்காங்களா, அப்பா அம்மா மனைவி அந்த குழந்தைங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்களும் என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வேட்புமனுல. அப்படி என்னதான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மனைவி சங்கீதா இருக்காங்களா, அவங்க வந்து 12.60 கோடி, அதாவது 12 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்களா யாரு, விஜய் சார் கிட்ட. அதே மாதிரி அப்பா இருக்காருல்ல சந்திரசேகர் சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சோபா அம்மா இருக்காங்களா, விஜய் சாரோட அம்மா, அவங்க வந்து 87 லட்சம் ரூபாய் வந்து விஜய் சார் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே மகன் ஜோசப் விஜய் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. சரி ஓகே, இவங்க தான் கடன் வாங்கினாங்க, ஆசை மகள் இருக்கால, அவங்களும் பாத்தீங்கன்னா விஜய் சாரோட கடன் வாங்கிருக்காரு. இப்படி சுத்தி சுத்தி விஜய் சாரோட கடன் வாங்கினா அவர் எங்கதான் போவாரு. அது மாதிரி வந்து விஜய் சாரோட அந்த பொண்ணு வந்து கடன் வாங்கிருக்கு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. இது மாதிரி வந்து குடும்பமே வந்து விஜய் சாரோட கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப வந்து விஜய் சார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இருக்கிறதெல்லாம் இவனா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டா. அப்ப விஜய் சாரோட எங்க சொத்து இருக்கும், கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏன் விஜய் சாரோட சொத்து கம்மியா இருக்குன்னா இப்பதான் தெரியுது. 540 கோடி வச்சு என்ன பண்ணுவாரு அவரு, எல்லா கடனும் இவங்கள வாங்கிட்டாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கா. இப்ப எதிர்கட்சி எல்லாம் வந்து விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா நீ வந்து வீட்டுக்கு எல்லாருமே கடன் கொடுத்துருக்க, அதாவது அப்பா அம்மா மகள் மனைவி மகன் இவங்களுக்கே நீ கடன் கொடுத்துருக்கிய அப்படின்ற போது நாளைக்கு நீ நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போற, நீ அரசியல் வந்திருக்குல்ல, இன்னைக்கு உங்களுக்கே இந்த நிலைமையில இருக்கும்போது நாளைக்கு வந்து மக்களுக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு வைரலா மாறிடுச்சு, கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கும் மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நீ வந்து எல்லாருமே கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது சகஜம் தான். பட் ஆனா நீ வந்து பெத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு கடமை செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப அப்பா அம்மாவா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இல்ல மகனாக்கா இருக்கட்டும், மகளுக்கா இருக்கட்டும், இவருக்கு நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு. இந்த கடமையெல்லாம் ஓகே, மகன் வந்து படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிடணும், இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து வயசான காலத்தை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி நீ வந்து இப்பயும் அப்பா மகளுக்கு செய்யாம மக்களுக்கு செய்யாம இருக்க, நாளைக்கு எப்படி வந்து நீ மக்களுக்காக, அதாவது நாளைக்கு உனக்கு ஓட்டு போட்டு உன்னை சிஎம் ஆகிறான்னு வச்சுக்க, நீ வந்து மக்களுக்காக என்ன செய்வ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க, அதாவது விஜய் சாரோட தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து அவர் வீட்டுல வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இப்ப மனைவி மகனுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குது. விஜய் சாருக்கும் அப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கனால, இதனால இது காரணம் காட்டி தான் இவர் வந்து அதெல்லாம் அவங்க பேரை மென்ஷன் பண்ண வேண்டாம், அவங்க கிட்ட வந்து சொத்து இருக்கிறதா காட்டிக்க வேண்டாம் அப்படின்றதுனாலதான். ஸோ இதை காட்டிக்கிறதுக்காக தான் விஜய் சார் வந்து இல்ல இவங்களை வந்து நம்ம இப்போதைக்கு தள்ளி வைக்குவோம், அதனால வந்து சொத்து மதிப்பு வந்து அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு வந்து விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது தொண்டர் வந்து என்னன்னா, சரி அவங்களும் எவ்வளவு முட்டு கொடுத்து பாத்துறாங்க, சரி ஓகே இது முட்டு கொடுப்போம் அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. பட் ஆனா ஒரு தரப்பு என்னன்றாங்களா, இல்ல இது இல்ல, அவர் வந்து இப்போ மட்டும் இல்ல, கடந்த 25 வருஷமாவே இதே தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த பக்கம் ரியல் எஸ்டேட்ல வருமானம் வருது, இந்த பக்கம் சினிமால வருமானம் வருது, இந்த பக்கம் விளம்பரத்துல வருமானம் வருது, இது எல்லாத்தையும் வாங்கி, அதாவது அவருக்காக மட்டும் தான் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, மகனுக்காகவோ மகளுக்காகவோ வேற யாருக்காக சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இதுல வந்து ஒரு உள்காரணம் இருக்கும். இருந்தாலும் விஜய் சார் வந்து அப்படி பண்ண மாட்டார், அவர் வந்து ஒரு காரணத்தோட தான் பண்ணியிருப்பாரு. இதை வந்து நீங்க வந்து தப்பா, அதாவது அரசியல் எல்லாத்தையும் அரசியல் பண்ண, பட் வந்து இதெல்லாம் அரசியல் படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இருந்தாலே இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது. சோசியல் மீடியாவில் வந்து இது வந்து கண்டனத்தையும் விமர்சனையும் சந்திச்சுட்டு வருது.
என்னடா விஜய் சார் வந்து இருக்க அவரோட மரியாதை வந்து அவருக்கு கம்மி பண்ணிட்டு வரவே பண்றாரு அவர் செயல. அப்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்ப திரிஷா கூட விஜய் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கரூர் விஷயத்துக்கு வந்து அவர் வந்து பொறுப்பேற்காம இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்து அவர் வந்து எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கல, நாங்க வந்து தனியாக போட்டின்னு சொன்னாரு. அதுலயே பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கிறது அதுல நிறைய குளறுபடியாச்சு. அதாவது நேத்து வந்தவங்க முந்தா நேத்து வந்தவங்கலாம் கட்சியில இருந்து சேர்ந்து அவங்க ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்க யாரானு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுக்கு முன்னாடி கஞ்சா வழக்கம் மாட்டினவங்களாகவும் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற கட்சிகள் அதாவது அதிமுக திமுக வந்து விரட்டப்பட்டவங்களா வந்து உள்ள சேர்த்திருக்கீங்க. ஆனா கட்சிக்காக உழைச்சவங்க இல்ல வந்து நம்ம விஜய் சாருக்காக உழைச்சவங்க யாருக்கும் நீங்க வந்து உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு மாதிரி தொடர்ந்து விமர்சனம் இருந்துச்சு. இந்த விமர்சனம் அகன்றதுக்குள்ளாரே இந்த சொத்து பிரச்சனை வந்து விஜய் சார் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுல வந்து பிரச்சனை புதுசாக ஸ்டார்ட் ஆயிருக்குது. எது எப்படி இது அதாவது விஜய் சாருக்கு வந்து தொடர்ந்து சர்ச்சையில் வந்துட்டே இருக்குது. அவரை முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ண வராரு. பட் ஆனா அவருக்காக விஜய் சாரோட ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து சப்போர்ட் பண்ணாலையும் இது வந்து பேசு பொருளா மாயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா? இப்போ கூட பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாரு இல்ல, அவர் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு 3-4 தொகுதி வந்து பிளான் போட்டு வச்சிருந்தாரு. பெரம்பூரா இருக்கட்டும், இந்த பக்கம் வில்லிவாக்கமா இருக்கட்டும், அந்த பக்கம் குளத்தூர் ஐயா ஸ்டாலினோட தொகுதி, அந்த 3 தொகுதியும் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. இதுல இந்த 2 தொகுதியிலேயே வந்து கூட்ட நெரிசல் அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் போனதால 3வது ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வில்லிவாக்கத்துக்கு போக வேண்டியவர் வந்து போக முடியாம வீட்டுக்கு போயிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு கொடுக்கல. இதனாலதான் அசம்பாதம் எதுனா ஏற்பட்டுமோ அப்படின்னு அதாவது ஆல்ரெடி இப்ப கரூர் ஆச்சு இல்லையா, மற்ற இடத்துல ஆடுனல இது மாதிரி வந்து இப்ப ஆயிடக்கூடாது அப்படின்றனால வந்து விஜய் சார் அவாய்ட் பண்ணி போயிட்டாரு. பட் ஆனா இது என்ன ஒருத்தர் என்னன்னா இல்ல திமுக அரசு வந்து திட்டமிட்டே வந்து விஜய் சாரோட பிரச்சாரத்துக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கல, இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி குற்றம் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்னன்றாங்க இது வந்து இப்ப தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் இருக்கு, எதுவுமே தேர்தல் ஆணையம் தான் பாத்துக்க, நீங்க எப்படி வந்து திமுக அரசு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப பிரச்சாரம் வந்துட்டாவே மக்கள் விஜய் சாரை பாக்குறது வரது அது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு எப்படி இருக்கும்? எப்படி விஜய் சாரை பாக்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். அதை தாண்டி நீங்க வந்து அதுக்கேற்ற ஏற்பாடு வந்து போலீஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து விஜய் சார் தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்னன்றாங்கன்னா இல்ல இது வந்து திட்டமிட்டே வந்து சதி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எது எப்படியோ இந்த மாதிரி தேர்தல் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பக்கம் வேட்பு மனுல கொடுத்ததுல ஏற்பட்ட அந்த சொத்து மதிப்பு பிரச்சனை இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி வந்து விஜய் சார் வந்து இதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணும். ஆனா இவரே வந்து விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் இந்த வேட்பு மனுல கொடுத்த அந்த சொத்து பிரச்சனைக்கு வந்து ஒரு உரிய தீர்வு கிடைக்கும்.